இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்று தாயாம் திரு அவை கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு விழாவை, மங்கள வார்த்தை பெருவிழாவை சிறப்பிக்கிறது. முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவிக்கின்றது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் தன்னை முழுவதும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கன்னி மரியாவிடம் அனுப்புகின்றார். இதோ அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று மரியாவை வானதூதர் வாழ்த்துகின்றார். மேலும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று கூறினார். இதை கேட்ட மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். இந்த வார்த்தையின் மூலம் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை தனது கருவில் தாங்குகின்ற வரத்தை பெற்றார். அன்னை மரியாளைப் போல நாமும் ஆண்டவருக்கு அடிமையாகி நல்லதை சிந்தித்து, நல்லதை செய்து, நல்லதை பேசுகிற மக்களாக வாழக்கூடிய அருளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். அன்னை மரியே, கானாவூர் திருமணத்தில் நீர் பரிந்து பேசியது போல எங்களுக்கும் பரிந்து பேசி அற்புதத்தை பெற்றுத்தாரும். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.